சேலம் அருகே வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் மைதானத்தில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடக்கிறது. இதில் மதுரை, திருச்சி அணிகள் களம் இறங்கின. டாஸ் வென்ற மதுரை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. திருச்சி அணிக்கு வசீம் அகமது மற்றும் அர்ஜுன் மூர்த்தி ஜோடி மோசமான துவக்கம் தந்தது. தொடர்ந்து ஆகாஷ், நிஷாந்த் பந்துகளை வீச வசீம் சிக்சர்களாக திருப்பிவிட்டார். தொடர்ந்து அலெக்சாண்டர் வீசிய பந்தை சிக்சராக அடித்தார் ஷாம். அவர் 28 பந்தில் 30 ரன் எடுத்து அவுட் ஆனார். முருகன் அஸ்வின் பந்தை சிக்சருக்கு விரட்டிய வசீம் 31வது பந்தில் அரை சதம் எட்டினார். சரவணன் வீசிய 13வது ஓவரில் திருச்சி அணி ரன்மழை பொழிந்தது. இதில் வசீம், சஞ்சய் தலா ஒரு சிக்சரும் பவுண்டரி விளாச மொத்தம் 21 ரன்கள் எடுத்தனர். அடுத்து வந்த ஆகாஷ் ஓவரில் தலா ஒரு பவுண்டரி, சிக்சர் என விளாசினார் வசீம். சஞ்சய் தன் பங்கிற்கு அரை சதம் அடித்தார். திருச்சி அணி 20 ஓவரில் 2 விக்கெட்டுக்கு 193 ரன்கள் குவித்தன. வசீம் 90 ரன்கள், சஞ்சய் 60 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தனர். மதுரை அணிக்கு கேப்டன் ஹரி, நிஷாந்த், சுரேஷ் ஜோடி மோசமான துவக்கம் கொடுத்தது. ஜெகதீசன் 1 ரன், சதுர்வேத் 7 ரன்கள், அக்ரம் கான் 11 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். ஸ்வப்னில் சிங் 18 ரன்கள், உதிரசாமி 17 ரன்கள் எடுத்து உதவிய போதும் வெற்றிக்கணியை மதுரை அணியால் தட்டி பறிக்க முடியாமல் போனது. இறுதியாக மதுரை அணி 16.4 ஓவரில் 126 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகி தோற்றது. திருச்சி அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.